Hey guys, welcome back. நீங்கள் பார்த்து ஸ்மூதி எக்ஸ்ப்ளோரர். நான் சோனு. எல்லாரும் என்கிட்ட ரொம்ப நாளாக கேஸ்டோ கிளப் மாதிரி ஒரு கலர் ப்ரொடக்ஷன் கேமோட வீடியோ போடணும்னு கேட்டே இருந்தீங்க. நானும் ரொம்ப நாளாக அதை பற்றி போடவே இல்லை வீடியோ எதுவுமே. இந்த மாதிரி கலர் ப்ரொடக்ஷன் கேம் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. இப்போ நான் அதிலே பார்த்ததுலேயே எனக்கு பெஸ்ட்டாக தெரிஞ்ச ஒரு கேம் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் ப்ளே பண்ணுறதுக்கு அவங்களே உங்களுக்கு ஃப்ரீ ₹100 கொடுத்துறாங்க. அதை வச்சு நீங்கள் கேம் ப்ளே பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததுலாம் ஒரு வெப்சைட்டாக தான் இருக்கும். ஆனால் இது வந்து நமக்கு ஒரு ஆப்பாகவே கொடுத்துறாங்க. இந்த ஆப்போட ஸ்பெஷல் என்னென்னா நமக்கு இது வந்து ஒரு கேம் மாதிரியே கொடுத்துட்ருக்காங்க. எப்படி இந்த கேம் ப்ளே பண்ணுறது, எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது, வித்ரா எப்படி பண்ணுறது, அதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் இந்த வீடியோ சொல்ல போகிறேன். யாரும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்களும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். அப்போ தான் உங்களுக்கு வந்து கேம் விளையாடவும் உங்களுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். என்னோடய குரூப்லேயே நான் உங்களை ஆட் பண்ணிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அந்த கேமோட அஃபிஷியல் குரூப் இருக்குது, அதையும் நான் உங்களை ஆட் பண்ணுறேன். அது எல்லாமே எப்படி நான் இந்த வீடியோ சொல்கிறேன். ஸோ வீடியோ எல்லாம் வந்து ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். அப்படியே அந்த வீடியோ வந்து லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ப்ளஸ் அந்த பெல் ஐக்கன் ஆளில் போடுவோங்க. அப்போ தான் நம்ம எப்பவுமே போஸ்ட் பண்ணுற ஏர்னிங் வீடியோஸ் அப்புறம் டெக் வீடியோஸ்லாம் உங்களுக்கு கரெக்டாக வரும். வாங்க வீடியோவை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் அப்புறம் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் இந்த ஆப்புக்கான லிங்க் இருக்கும். அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ரிஜிஸ்டர் பண்ணுறது வந்து ரொம்ப சிம்பிள் தான். உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு இந்த ஓடிபியை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அதை வச்சு நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ரிஜிஸ்டர் பண்ணி முடிச்சோடனே கீழே உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆப்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு திருப்பி அதே மாதிரி நீங்கள் வந்து லாகின் கொடுக்கணும். லாகின் கொடுக்கும் போதும் சேம் தான். உங்களோட மொபைல் நம்பரை என்டர் பண்ணிட்டு அப்புறம் ஓடிபி வரும். ஓடிபி என்டர் பண்ணிட்டு நீங்கள் லாகின் கொடுத்துட்டு உள்ளே வந்துடலாம். உள்ளே வந்தோடனே உங்களுக்கு வந்து இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதை லுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக வந்து ஒரு கேமோட லுக்கு தான் இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா இங்கே வந்து சென்டரில் வந்து ரீசார்ஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து பேங்க் கார்டு டீட்டெயில்ஸ்லாம் என்டர் பண்ணணும். இதை வச்சு தான் நீங்கள் வந்து ரீசார்ஜும் பண்ண முடியும். அப்புறம் நீங்கள் வந்து வின் பண்ணுற மணி வந்து வித்ரா பண்ண முடியும். ஃபஸ்ட்டு உங்களோட IFSC கோட் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் வந்து பேங்க் கார்டு யூசர் நேம், உங்களோட அக்கௌண்ட்டில் எந்த மாதிரி நேம் ரிஜிஸ்டர் பண்ணிடுவீங்களோ அதை சேம் அப்படியே இங்கே டைப் பண்ணணும். அதுக்கப்புறம் கீழே வந்து உங்களோட வந்து பேங்க் அக்கௌண்ட் நம்பர் மூணுமே நீங்கள் கரெக்டாக என்டர் பண்ணால் தான் உங்களால் வந்து வித்ரா பண்ண முடியும். ஒரு டைம் என்டர் பண்ணிட்டீங்கன்னா திருப்பி உங்களால் வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ ஃபஸ்ட் டைமே என்டர் பண்ணும்போது ஃபுல் டீட்டெயில்ஸும் கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களால் வந்து ரீசார்ஜோ இல்லைனா வந்து வித்ராவோ பண்ண முடியும். பேங்க் டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணி முடிச்சோன்னா நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணணும். ரீசார்ஜ் எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். உங்களுக்கு பாட்டமில் ரீசார்ஜ் ஆப்ஷன் இருக்கும். கிளிக் பண்ணால் உங்களுக்கு செக்ஷன் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா மேலே உங்களுக்கு வந்து என்டர் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். அதில் போய்ட்டு நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து ₹100 மட்டும் ஃபஸ்ட் ரீசார்ஜ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு யாருமே வந்து பெரிய பெரிய அமௌண்ட்லாம் யாருமே வந்து என்டர் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் நீங்கள் வந்து ஒரு ₹100 என்டர் பண்ணாவே போதும். நீங்கள் இப்போ இதில் வந்து ₹100 கொடுத்து என்டர் கொடுத்தோன்னே உங்களுக்கு வந்து பேடிஎம் அப்புறம் வந்து UPI எல்லா ஆப்ஷனுமே காட்டும். நீங்கள் எதனா ஒரு மெத்தட் மூலிமா ரீசார்ஜ் பண்ணிக்கோங்க. ரீசார்ஜ் பண்ணி முடிச்சோம் நீங்கள் என்ன பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷன்லேயே நம்மளோட குரூப் லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு அதில் என்னோட நம்பர் இருக்கும். எனக்கு நீங்கள் என்ன அனுப்பணும்னா ரீசார்ஜ் பண்ணி முடிச்சுட்டு இந்த பேஜோட ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து லாகின் பண்ணும்போது எந்த நம்பர் கொடுத்து லாகின் பண்ணுறீங்களோ அந்த நம்பரையும் எனக்கு இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை அனுப்பிச்சி வச்சிட்டிங்கன்னா நான் உங்களுக்கு வந்து அந்த குரூப்போட அஃபிஷியல் லிங்க் அனுப்புவேன். அதுக்கப்புறம் இந்த கேமுக்கு ஒரு அட்மின் இருக்காங்க, அவங்களோட நம்பர் அனுப்புவேன். அவருக்கும் நீங்கள் வந்து எனக்கு அனுப்பிச்ச மாதிரி நீங்கள் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டும் உங்களோட நம்பர் அனுப்பிச்சிங்கன்னா அவங்க உங்களுக்கு வந்து ₹100 ரிவார்டு கொடுப்பாங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் ரீசார்ஜ் பண்ணும்போது மட்டும்தான் உங்களுக்கு இந்த ₹100 கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பர் இன்வைட்டுக்கு ₹100. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணிங்கன்னா அது மூலிமா உங்களுக்கு ₹100 கிடைக்கும். அதுவும் நீங்கள் இந்த சேம் மெத்தட் தான் பண்ணணும். இந்த அட்மின் மெசேஜ் பண்ணி இந்த மாதிரி நான் ஒருத்தர் ஹேக் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரிஜிஸ்டர் பண்ண நம்பர் அவருக்கு அனுப்பிச்சிங்கன்னா அவர் உங்களுக்கு ₹100 கொடுப்பாரு. நீங்கள் ஒரு நாளைக்கு 10 பேர் ஆட் பண்ணால் உங்களுக்கு ₹1000 கிடச்சிரும். அதுக்கப்புறம் நீங்கள் கேம் ப்ளே பண்ணியும் ஒரு ₹1000 ஏர்ன் பண்ணிக்கலாம். ஒரு நாளைக்கு நீங்கள் ஈஸியாக 2000 to 5000 ஈஸியாக ஏர்ன் பண்ணலாம். அதில் இன்வைட் எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இங்கே மேலே வந்து இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட லிங்க் இருக்கும். உங்கள் லிங்க்கை காப்பி பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வாட்ஸ்அப்லையோ எதையோ ஒன்று அனுப்பிச்சு அவர் வந்து லாகின் பண்ண சொல்லிக்கோங்க. நீங்கள் எப்படி லாகின் பண்ணீங்களோ அதே சேம் மெத்தட் உங்கள் ஃப்ரெண்டு ரீசார்ஜ் பண்ணி முடிச்சுட்டு அவருக்குள்ளே ஸ்க்ரீன்ஷாட்டை வாங்கி வச்சுக்கோங்க. வாங்கி நீங்கள் அந்த அட்மினுக்கு அனுப்பிச்சிங்கன்னா அவர் உங்களுக்கு ₹100 கொடுப்பாரு, உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ₹100 கொடுப்பாரு. ஸோ சேம் மெத்தட் தான். உங்களுக்கு ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். கேஸ்டோ கிளப்பில் நீங்கள் என்ன பண்ணீங்களோ அதே மாதிரி தான் இதுலேயும் ஃபாலோ பண்ண போகிறீங்க. நீங்கள் ரீசார்ஜ் பண்ணதும் உங்களோட மணி வந்து உங்களோட வேலெட்டுக்கு வந்துடும். ஆனால் உங்களுக்கு வந்து இங்கே மேலே வந்து டாப்பில் காட்டாது. அது நீங்கள் என்ன பண்ணணும்னா கீழே பேங்க்ன்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணதும் உங்களுக்கு வந்து ஓடிபி நம்பர் வந்து ரீசெட் பண்ண சொல்லணும். நீங்கள் லாகின் பண்ணப்போ உங்களுக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும். அதே சேம் ஓடிபி என்டர் பண்ணிக்கலாம். அப்புறம் கீழே உங்களுக்கு வந்து ஒரு பின் நம்பர் என்டர் பண்ண சொல்லணும். இந்த பின் நம்பர் வச்சு தான் நீங்கள் வந்து ஒரு டைம் வந்து உள்ளே போய் டெபாசிட் பண்ண போதும் வித்ட்ரா பண்ண போதும் இந்த பின் நம்பர் போட்டு தான் இது உள்ளே போகணும். ஸோ நீங்கள் ஒரு 6 டிஜிட் நம்பரை போட்டு என்டர் பண்ணிக்கோங்க.
இப்போ நீங்கள் என்ட்ரு பண்ணி இந்த பேங்க்குள்ளே போயிட்டீங்கன்னா இதுலேயே உங்களுக்கு வந்து டெபாசிட், வித்ரா, அப்புறம் ட்ரான்ஸ்ஃபர், அப்புறம் ஹிஸ்ட்ரின்ற ஆப்ஷன்லாம் இருக்கும். இந்த பேங்க்கில் வந்து வித்ரா ஆப்ஷன் இருக்கும். உங்களுக்கு வந்து எவ்வளோ மணி வேணுமோ, இப்போ என்கிட்ட வந்து 2000 இருக்குது. இப்போ இந்த 2000 ருபீஸ் எனக்கு வேணும்னு நான் அதில் என்ட்ரு பண்ணிடுறேன். கீழே எனக்கு வித்ரா கொடுத்தனா என்னோடய மணி வந்து இங்கே ஆட் ஆகிரும். ஆட் ஆனதுக்கப்புறம் தான் என்னால் ப்ளே பண்ண முடியும். இந்த பேங்க்கில் நீங்கள் வந்து மணி வந்து எவ்வளோ வேணால் வச்சுக்கலாம். நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுற மணி எல்லாமே உங்களுக்கு ஃபுல்லாக இதில் வந்துடும். உங்களுக்கு தேவைப்படும் போது நீங்கள் இந்த மணி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து எப்படி ப்ளே பண்ண போகிறோன்னு பார்க்க போகிறோம். இங்கே வந்து சென்டரில் வந்து ஸ்பேஸ் லாட்ரின்னு இருக்குது. இது உள்ள தான் நம்ம வந்து கேம் ஆப்ஷன் இருக்கும் போது இப்போ அதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம கேம் பார்க்கறது இப்போ தான் இருக்கும். இதில் உங்களுக்கு மேலே பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷன் இருக்குது. கோல்டு, சில்வர், அப்புறம் வந்து ஜுவல்லரி, அப்புறம் வந்து அதர்ஸ். இந்த 4 ஆப்ஷனில் நீங்கள் வந்து எது வேணால் ப்ளே பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா இந்த ரூல்ஸை படிக்கணும். இந்த ரூல்ஸ் தான் மெயின். இந்த ரூல்ஸை படித்தா தான் எவ்வளோ மணி உங்களால் வின் பண்ண முடியும்னு உங்களுக்கு தெரியும். இது நான் சிம்பிளாக சொல்லிடுறேன். இப்போ நீங்கள் க்ரீனில் ஒரு அமௌண்ட் கட்டினீங்கன்னா நீங்கள் கட்டுற அமௌண்ட் வந்து உங்களுக்கு வந்து இன்டூ 2. நீங்கள் 100 ருபீஸ் கட்டினீங்கன்னா நீங்கள் வின் பண்ணால் உங்களுக்கு 200 ருபீஸ் வரும். இதே நீங்கள் வந்து ரெட்டில் கட்டினீங்கன்னா அதே இன்டூ 2 100 ருபீஸ் கட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து வின் பண்ணணும்னா 200 ருபீஸ் பேக் வரும். இதே நீங்கள் வந்து வயலட்டில் கட்டினீங்கன்னா உங்களுக்கு மணி வந்து 4.5 டைம்ஸ் அதிகமாக வரும். இப்போ நீங்கள் 100 ருபீஸ் கட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 450 ருபீஸ் 500 ருபீஸ் வந்துடும் வாலெட்டில். இதுவே நீங்கள் வந்து நம்பரில் பெட் பண்ணும்போது வந்து 10 நம்பர் இருக்கும். இந்த 10 நம்பரில் எதனா ஒரு நம்பர் பெட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மணி வந்து இன்டூ 9. நீங்கள் 100 ருபீஸ் கட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து 900 ருபீஸ் வின் பண்ணலாம். இதில் அதிகமான ப்ராஃபிட் எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்பர்ஸில் தான். ஆனால் நீங்கள் நம்பர்ஸில் ப்ளே பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு கொஞ்சம் நாலேஜ் வேணும். நீங்கள் வந்து உடனே போய் ப்ளே பண்ண முடியாது. ப்ளே பண்ணி கேம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களால் வந்து நம்பர்ஸ் யூஸ் பண்ணி ப்ளே பண்ண முடியும். நம்ம இந்த க்ரீன், ரெட்டு நமக்கு எல்லாமே குரூப்லேயும் சொல்லுவாங்க. அவங்க சொல்லும்போது ப்ளே பண்ணலாம், இல்லை நம்மளே வந்து ஓனாகவும் ப்ளே பண்ணலாம். நமக்கு இது லுக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப வந்து ஈஸியாகவே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த செக்ஷனில் இதுக்கு முன்னாடி வந்து ஹிஸ்ட்ரி இருக்கும். எப்பப்போ எந்தெந்த கலர்ஸ், நம்பர்ஸ் வந்துருக்குன்னு உங்களுக்கு ஃபுல்லாக டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சும்மா நீங்கள் இதை பார்த்தீங்கன்னாவே உங்களாலேயே வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். எத்தனை டைம் ரெட் வந்திருக்கு, எத்தனை டைம் க்ரீன் வந்திருக்கு, நம்பர்ஸ் எத்தனை டைம் வந்திருக்கு. ஸோ அதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு இதிலே இருக்கும். இதெல்லாம் நீங்கள் பார்த்தாவே உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு வந்து ஒரு கேம் சும்மா ப்ளே பண்ணி காட்டுறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ரெட் அண்ட் வயலட் இருக்குது. இப்போ நான் வந்து நெக்ஸ்ட் க்ரீன் வரணும் சும்மா ப்ரெடிக்ட் பண்ணி நான் அதில் வந்து 10 ருபீஸ் கட்டுறேன். க்ரீனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதில் ஆப்ஷன் காட்டும் 10, 100, 1000, 10,000. இந்த மணியில் நீங்கள் வந்து எவ்வளோ வேணால் கட்டிக்கலாம். நீங்கள் வந்து 10 ரூபா கட்டினாவே போதும். ஐ அக்ரின்னு இருக்கும். அதை டிக் பண்ணிட்டு நீங்கள் கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா இந்த கவுண்ட் டவுன் முடிஞ்ச உடனே உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கட்டின வந்து க்ரீன் வந்து கரெக்டாகவே இருந்துச்சு. ஸோ நான் இதில் வந்து வின் பண்ணிட்டேன். இந்த மாதிரி தான் ரொம்ப சிம்பிள். நீங்கள் 10 ரூபா கட்டிங்கன்னா 20 ரூபா வரும். 1000 ரூபா கட்டிங்கன்னா 2000 ரூபா வரும். அதுவும் நீங்கள் வந்து கட்டுறதை பொறுத்து உங்களுக்கு வந்து குரூப்லேயே எல்லாமே சிம்பிளாக சொல்லிடுவாங்க. ஸோ நீங்கள் வந்து குரூப்பில் சொல்லும் போதும் ப்ளே பண்ணலாம். இல்லை கொஞ்ச நாள் ப்ளே பண்ண உங்களுக்கே கொஞ்சம் ஐடியா கிடைக்கும். அதை வச்சு நீங்கள் வந்து ஓனாகவே ப்ளே பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஏர்ன் பண்ண மணியை வந்து எப்படி வித்ரா பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மேலே வந்து வித்ரா டு பேங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களோட பேலன்ஸ், அப்புறம் வந்து நீங்கள் வந்து என்டர் பண்ண ஐஎஃப்சி கோட், உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும். இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம்னா உங்களுக்கு கீழே கொடுத்துருப்பாங்க ஃபீஸ் எவ்வளோன்னு. மினிமம் நீங்கள் வந்து 500 ருபீஸ் தான் வித்ரா பண்ண முடியும். அதுவும் நீங்கள் வந்து 1500க்கு மேலே வித்ரா பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3% கமிஷன் பிடிப்பாங்க. 1500க்கு கம்மியாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு 45 ருபீஸ் கமிஷன் பிடிப்பாங்க. அவ்வளோதான். நான் 500 ருபீஸ் என்டர் பண்ணோன்னே எனக்கு வந்து 45 ருபீஸ் அவங்க பிடிச்சிக்கிற பேலன்ஸ் வந்து 455 ருபீஸ் வரும். அப்படியே அந்த வீடியோ வந்து லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் அந்த பெல் ஐக்கான் ஆல்ல போடுவாங்க. அப்போ தான் நம்ம எப்பவுமே போஸ்ட் பண்ணுற ஏர்னிங் வீடியோஸ், அப்புறம் டெக் வீடியோஸ்லாம் உங்களுக்கு கரெக்டாக வரும்.